சூசை மாமரியை பெண்களுக்குரிய இடத்தில் நிற்க வைத்துவிட்டு அங்குள்ள குருவிடம் இயேசுவை அறிமுகம் செய்கின்றார். இது என் மகன், இப்போது அவனுக்கு வேதப்பிரமாண வயது நிறைவடைந்தது. இஸ்ராயேல் விதிப்படி இனி அவர் குழந்தை அல்ல, குமாரன். பரிசோதியுங்கள். என் மகனுக்கு பாரம்பரியம், ஜெபங்கள், தீர்ப்புக்கள், வேத பிரமாணம் தெரியும். ஆகவே அவரின் செயல்கள், பாவங்கள் ஆகிய பொறுப்புகளிலிருந்து நான் விடுபெறுவேன். இனி அவரே அதற்கு பொறுப்பு. பரிசோதியுங்கள். குழந்தாய், உன் பேர் என்ன? உனக்கு வாசிக்க தெரியுமா? நான் நாசரேத் சூசையின் மகன் இயேசு. குருவே, எழுதப்பட்ட வார்த்தைகளையும் அதன் பொருளையும் வாசிப்பேன். நீ சொல்வதன் அர்த்தம் என்ன? அதாவது முத்தானது அழகற்ற சிப்பியில் மறைந்திருப்பது போல வார்த்தைக்குள் மறைந்திருக்கும் பொருளை கண்டுபிடிக்கிறேன். ஞானமான பதில். முதியோரின் நாவில் கூட அபூர்வமாகவே காண்பது குழந்தையின் நாவிலா? குரு இயேசுவிடம் ஏட்டு சுருள் தந்து படிக்க சொல்கிறார். அப்போது ஆண்டவர் என்ற வரிகள் வரும்போதெல்லாம் இயேசு தலை வணங்குகின்றார். உனக்கு இதை யார் சொல்லி தந்தது? ஏன் இப்படி செய்கிறாய்? ஏனென்றால் அந்த நாமம் தூயது. அதை உச்சரிக்கும் போது உள்ளும் புறமும் மரியாதை அளிக்க வேண்டும். அழியும் அரசனை விட ஆண்டவர் பெரியவர். அவர்களுக்கே மரியாதை தவறாத போது ஆண்டவருக்கு தர வேண்டாமா? உனக்கு கற்பித்தவருக்கு நீ மகிமை அளிக்கிறாய். இப்படிப்பட்ட மகனுக்கு தந்தையான நீர் பாக்கியசாலிதான். உன் மகன் மிகுந்த புத்திசாலி. கவனி, உன் மகனை கமாலியலிடம் கல்வி பயில அனுப்பும். அவனுடைய பதில்கள் எதிர்காலத்தில் பண்டிதனாவான். என் மகன் மனித வயதை அடைந்து விட்டதால் தன் விருப்பப்படியே தீர்மானிக்கலாம். அவருடைய நியாயமான எந்த முடிவையும் நான் எதிர்க்க மாட்டேன். தந்திரமான கேள்விகளுக்கு கூட இயேசு பதட்டமே இல்லாமல் பதிலளித்தது அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதன்பின் இயேசு முடிவெட்டப்பட்டு அழைத்து செல்லப்படுகின்றார். புனித சூசையப்பர் மகிழ்ந்து சங்கீதங்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தன் மகனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வர மன்றாடுகின்றார். சடங்கு முடிந்தது. சடங்கு என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை திரும்ப திரும்ப செய்வதாக கருதி அதன் நோக்கத்தை அர்த்தமற்றதாக்கி புனிதமானவைகளையும் உயிரற்றதாக கருதக்கூடாது. உன் செயல் உயிரோட்டமாக இருந்தால் சடங்கு அருளை தரும்.